ஆகஸ்ட் 26ஆம் தேதி உலக நாய்கள் தினம் அனுசரிக்கப்பட்டதை தொடர்ந்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் நாய்கள் குறித்த ஒரு புள்ளிவிவரம் வெளியானது. அந்த புள்ளிவிவரத்தை தற்போது பார்க்கலாம். அதிகரிக்கிற மக்கள் தொகை மட்டும் இந்தியாவில் பிரச்சனை இல்லைங்க, தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் இங்க பெரும் பிரச்சனை. உலகம் முழுக்க இருக்கிற நாய்கள்ல 80% தெருநாய்ங்க. மாடியில இருந்து தூக்கி போட்டது, கட்டையால அடிச்சு கொன்னது, மொத்தமா தீ வச்சு கொளுத்துனதுன்னு போக இந்தியாவில் இருக்கிற மொத்த தெருநாயோட எண்ணிக்கை 1,70,38,349. அதுல 25,10,169 தெருநாய்ங்க சிட்டியிலையும் 1,46,28,180 தெருநாய்ங்க கிராமத்திலயும் இருக்கு. நாய்களோட எண்ணிக்கை விட நாய் கடியோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. வருஷத்துக்கு இந்தியால 1,74,00,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடக்குது. இந்தியாவில ராபிஸ்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு சராசரி 18,000 to 20,000 வரைக்கும் இருக்குது. 2015ஆம் ஆண்டு உலகம் முழுக்க ராபிஸ்னால இறந்தவங்களோட எண்ணிக்கை 59,000. இந்தியாவில 20,847 பேரு, அதாவது கிட்டத்தட்ட 36% பேரு இந்தியாவில மட்டும் இறக்குறாங்க. அதிக நாய்க்கடி வாங்குற நகரத்து மக்கள் நம்ம இந்திய தலைநகரத்து மக்கள் தான். தில்லியில ஆண்டுக்கு 77,294 வழக்குகள் பதிவாகியிருக்கு. வர்த்தக தலைநகரான மும்பையில 58,317 வழக்குகள். 3வது இடத்துல இருக்கிறது லேட்டஸ்டா ஹாப்பி பர்த்டே கொண்டாடின நம்ம சென்னை. மொத்தம் 34,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கு. நாய்களோட இனப்பெருக்கம் ரொம்ப வேகமா இருக்கு. ரோட்ல 2 நாய் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே கல்லெடுத்து அடிக்கிற ஜனங்க வாழ்ற நம்ம ஊர்லயே 20 நாய்ங்க 2 வருஷத்துல 300 நாய்களா ஆயிடுதுங்க. இதுல இந்து பெண்கள் கட்டாயம் 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு பாஜக எம்பி சாக்ஷி மகாராஜ் சொல்ற மாதிரி யாராவது நாய்களை ஊக்கப்படுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கவர்மெண்ட் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுது. நகரங்கள்ல சராசரியா ஆண்டுக்கு 30,000 to 35,000 வரை நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படுறதா சொல்லப்படுது. ஒரு நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண அரசாங்கம் 445 ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ஆனா உண்மையில ஒரு நாய்க்கு 770 to 1,200 ரூபாய் வரைக்கும் ஆகும்னு விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்றாங்க. பிரிக்ஸ் நாடுகளிலேயே இந்தியாவில தான் அதிக அளவு நாய்கள் இருக்கு. ஆனா மிக குறைந்த அளவுக்கு தான் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படுது. இந்தியா தவிர எந்தெந்த நாடுகள்லாம் இந்த நாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு? பாகிஸ்தான், ஈரான், ஈராக், கம்போடியா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சிரியா, பங்களாதேஷ், நேபாள்னு அந்த லிஸ்ட் லெந்தா போய்கிட்டு இருக்கு. இங்க கவனிக்க வேண்டியது எல்லாம் 3ஆம் உலக நாடுகளாவே இருக்கிறது தான். வீட்டு விலங்குகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவானதுல இருந்து நம்ம கூட இருக்கிற விலங்கு நாய். நாய் நன்றி உள்ளதுன்னு வசனம் பேசுற நாமளும் கொஞ்சம் நாய்க்கு நன்றியோட இருந்தா இந்த தெருநாய் தொல்லைகள் இருக்காது.